வணக்கம். இன்னைக்கு நாம உங்களுக்காக ஒரு ஆழமான அலசலுக்கு வந்திருக்கோம். நீங்க கொடுத்திருக்கிற அந்த குறிப்புகள், கட்டுரைகள் இருக்குல்ல, அத வச்சு பள்ளிக்கூட சூழலும், குழந்தைங்க கத்துக்கிற விதமும் எப்படி ஒண்ணோடு ஒண்ணு தொடர்பா இருக்குன்னு பார்க்க போறோம். குறிப்பா, 1வதுல இருந்து 5வது படிக்கிற சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்களோட கற்றல்ல ஸ்கூலோட அமைப்பும் சரி, அவங்களோட அந்த தனிப்பட்ட கற்கும் திறனும் சரி, எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஏன்னா, கத்துக்கிறதுங்கிறது ஒரு தொடர்ச்சியான விஷயம் இல்லையா? குழந்தை தன்னோட சூழலோட எப்படி பழகுதோ அதை பொறுத்து நடக்குது. நீங்க கொடுத்த இந்த மூலங்கள் பள்ளிக்கூடத்துல இருக்கிற விஷயங்களுக்கும் குழந்தைங்க எப்படி வித்தியாசமா கத்துக்கிறாங்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இணைப்பு ரொம்ப அழகா காட்டுது. சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போமா? முதல்ல இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுவோம். அத குழந்தையோட 2வது வீடுன்னு சொல்றோம்ல. ஆமா, அப்படி சொல்றது வழக்கம். ஆமா, அவங்களோட குணம், நடத்தை, படிப்புல முன்னேற்றம், இது எல்லாத்தையும் உருவாக்குறதுல அதுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஸ்கூல்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் ஒரு குழந்தை எப்படி எவ்வளவு நல்லா கத்துக்குதுங்கிறத பாதிக்குது. சரி, அப்படி என்னென்ன விஷயங்கள்னு முதல்ல பாப்போம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். கல்வி உளவியலாளர்கள் கூட அதான் சொல்றாங்க. கத்துக்கிறதுங்கிறது சும்மா டீச்சர் பாடம் நடத்துறது மட்டும் இல்ல. அது டீச்சர், ஸ்டூடெண்ட், அந்த பாடம், அப்புறம் அந்த சூழல், இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உறவு தான். ஒரு நல்ல ஆதரவான பள்ளிக்கூட சூழலும், அப்புறம் பசங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கத்துக்குவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல கல்விக்கு அடித்தளம். உங்க மூலங்கள்ல கூட இந்த ஆசிரியர் மாணவர் உறவு, சூழலோட முக்கியத்துவத்தை நிறைய இடங்களை சுட்டி காட்டுறாங்க பாருங்க. சரி, முதல்ல பள்ளியோட பௌதீக சூழல், அதாவது பிசிக்கல் என்வாயரன்மெண்ட், அத பத்தி பேசுவோம். சுத்தமா, பாதுகாப்பா, பார்க்கிறதுக்கே அழகா இருக்கிற ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கிற ஆர்வத்தை தூண்டுமா? உங்க குறிப்புகள்ல ஒண்ணு சொல்லுது. போதுமான வெளிச்சம், நல்ல காத்தோட்டம், உட்கார நல்ல வசதி, கொஞ்சம் ஓடி ஆட இடம், இதெல்லாம் இருந்தா கவனச்சிதறலும் சோர்வும் கம்மியாகும்னு. சரிதான். அப்புறம் கிளாஸ் ரூம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள், மேப்லாம் வச்சு நல்லா அடுக்கி வச்சிருந்தா அது ஆர்வத்தையும் கற்பனையும் தூண்டுமா? இது கேட்கவே நல்லா இருக்குல்ல? நிச்சயமா, ஒரு கலரான நல்ல ஒழுங்குபடுத்தப்பட்ட வகுப்பறை ரொம்ப முக்கியம். அதோட விளையாட்டு மைதானம், லைப்ரரி, லேப், ரிசோர்ஸ் ரூம், இதெல்லாம் குழந்தைங்க புதுசா எதையாவது தேடி பார்க்கவும் செஞ்சு கத்துக்கவும் வாய்ப்பு கொடுக்குது இல்லையா? ஆமா. உங்க மூலங்கள்ல ஒண்ணு, சில பள்ளிகள்ல வசதி குறைவா இருந்தா கூட இருக்கிறத எப்படி நல்லா யூஸ் பண்றாங்கன்னு சில உதாரணங்கள் கொடுத்திருக்கு. ஆனா பொதுவா பார்த்தா வசதி குறைவா இருக்கிற, இல்ல ரொம்ப நெருக்கடியா இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் கவனத்தையும் ஊக்கத்தையும் குறைக்கத்தான் செய்யும். அது உண்மைதான். சரி, அடுத்து பள்ளியோட ஒட்டுமொத்த சூழல், அதாவது மனநிலை, ஸ்கூல் கிளைமேட் பத்தி பேசுவோம். இதுதான் உங்க கத்துக்கிறதோட உணர்ச்சி பூர்வமான பின்னணியை முடிவு பண்ணுதுன்னு சொல்றீங்க. ஆமா, இமோஷனல் டோன். ஒரு நல்ல ஸ்கூல் சூழல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும். பசங்களும் டீச்சர்களும் நாமளும் இதுல ஒரு பகுதின்னு உணர்வாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு கட்டுரை சொல்லுது, இந்த மாதிரி பாசிட்டிவ் சூழல் எப்படி வெளிப்படையா பேசவும், புதுசா யோசிக்கவும், தானா முன்வந்து எல்லாத்துலயும் கலந்துக்கவும் தூண்டுதுன்னு. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உணர்ச்சி பூர்வமான சூழலோட தாக்கம் தான் அது ரொம்ப பவர்ஃபுல். இப்போ பயம், பாகுபாடு, இல்ல எப்ப பார்த்தாலும் தண்டனை, இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா அது பசங்களோட ஆர்வத்தை அப்படியே குறைச்சிடும், தன்னம்பிக்கையையும் போக்கிடும். உங்க ஆய்வுத்தாள்கள்ல ஒண்ணு, ஹெட்மாஸ்டரும் மற்ற ஊழியர்களும் எப்படி ஒரு பாராட்டுற, ஊக்கப்படுத்துற கலாச்சாரத்தை உருவாக்கணும்னு வலியுறுத்துது. ஒரு சின்ன பாராட்டு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அதுல சொல்லியிருக்கு. அப்போ அந்த அப்ரிசியேஷன் கல்ச்சர் முக்கியம்ங்கறீங்க? ஆமா, ரொம்ப முக்கியம். அப்புறம் இது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஆசிரியர் மாணவர் உறவு, டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு அன்பான, ஆதரவான உறவு இருந்தா கத்துக்கிறது ரொம்ப நல்லா நடக்கும்னு சொல்றாங்க. உங்க சோர்ஸ்ல கார்ல் ராஜர்ஸோட கோட்பாட்டை பத்தி சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா, மனிதநேய கோட்பாடு. அதன் அடிப்படை உணர்ச்சி ரீதியா பாதுகாப்பு இருக்கணும், நாம ஏத்துக்கப்படுறோங்கிற உணர்வு வரணும். இது ரெண்டும் இருந்தாதான் அர்த்தமுள்ள கற்றல் நடக்குமா? டீச்சரோட அந்த பொறுமை, கரிசனம், ஊக்கம், இதெல்லாம் குழந்தைங்களை மதிக்கப்படுறவங்களாவும் புரிஞ்சுக்கப்படுறவங்களாவும் உணர வைக்கும் இல்லையா? நிச்சயமா, பசங்களோட யோசனைகளை மதிக்கிற, அவங்க கஷ்டத்தை காது கொடுத்து கேட்கிற டீச்சர்ஸ் ஒரு உளவியல் ரீதியா பாதுகாப்பான கிளாஸ் ரூம் உருவாக்குறாங்க. இது நம்பிக்கை, சுயமரியாதை, அப்புறம் படிக்கணுங்கிற ஆர்வத்தை அதிகமாக்குது. உங்க குறிப்புகள்ல ஒண்ணு, சில டீச்சர்ஸ் எப்படி குறைவான வளங்களோட கூட இந்த உறவை பலப்படுத்தி பசங்களோட கற்கும் திறனை அதிகமாக்கினாங்கன்னு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்திருக்கு. அது நிஜமாவே இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு.
ஓ, அப்படியா? கேட்கவே நல்லா இருக்கு. சரி, அடுத்து பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகள். கரிக்குலம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ். பாடத்திட்டம் பசங்களுக்கு ஏத்ததாவும், அவங்க வயசுக்கு தகுந்ததாவும், நிஜ வாழ்க்கை அனுபவங்களோட தொடர்புள்ளதாவும் இருக்கணும். நம்ம தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 பத்தியும் உங்க மெட்டீரியல்ஸ்ல இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஆரம்ப கல்வி விளையாட்டு வழியா இருக்கணும். ஆமா, விளையாட்டு அடிப்படையில கண்டுபிடிப்பு சார்ந்ததா செயல்பாடு மையமா இருக்கணும்னு சொல்லுது. அது ரொம்ப முக்கியம். வெறும் பாடத்தை நடத்திட்டு போறதுக்கு பதிலா டீச்சர்ஸ் கதை சொல்றது, குழுவா வேலை செய்ய வைக்கிறது, ப்ராஜெக்ட்ஸ், சின்ன சின்ன சோதனைகள், ஃபீல்டு ட்ரிப்னு பலவிதமான முறைகளை பயன்படுத்தணும். சரிதான். இப்படி செஞ்சா கத்துக்கிறது சுவாரஸ்யமாவும் நடைமுறைக்கு உதவுறதாவும் இருக்கும். உங்க சோர்ஸ்ல ஒண்ணு சொல்லுது, வெறும் மனப்பாடம் பண்றதுக்கும் பரீட்சைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா பசங்க சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க, தேவையில்லாம கவலைப்படுவாங்க, சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆர்வம் போயிடும்னு. அப்போ பாடத்திட்டத்தை முடிக்கணுங்கிற அந்த பிரஷருக்கும் பசங்களை ஈடுபாட்டோட வச்சுக்கிறதுக்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வருது? அது ஒரு பெரிய கேள்விதான் டீச்சர்ஸ்க்கு. ஆமா, அது சவாலான விஷயம்தான். ஸ்கூல் நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவம், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப், இத பத்தி உங்க குறிப்புகள் பேசுது. பள்ளியோட அந்த கல்வி சூழலை உருவாக்குறதுல பிரின்சிபல் நிர்வாகிகளுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து வழிகாட்டி அவங்க திறமையை வளர்த்துக்க வாய்ப்பு கொடுத்தா டீச்சிங் தரம் நல்லா இருக்கும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஆமா, நிச்சயமா ஒரு சப்போர்ட்டிவான லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். அப்புறம் நேரத்தை சரியா பயன்படுத்துறது, வளங்களை சரியா நிர்வகிக்கிறது, மாணவர் நல திட்டங்கள், இதெல்லாம் நல்லபடியா நடந்தா ஸ்கூல் சுமூகமா இயங்கும். தெளிவான குறிக்கோள், நல்ல கம்யூனிகேஷன், டீமுக்குள்ள நல்ல ஒத்துழைப்பு, இதெல்லாம் இருந்தா பசங்களும் நல்லா கத்துக்குவாங்க. இதுக்கு ஸ்கூல் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். சரி, அப்புறம் சக மாணவர்களோட தாக்கம், பியர் இன்ஃப்ளூயன்ஸ், இதுவும் முக்கியமா? ஓ, ரொம்ப முக்கியம். ஸ்கூல் சூழல்ல கூட படிக்கிற பசங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. குழந்தைங்க ஒத்துழைப்பு, போட்டி, ஷேரிங், மத்தவங்களோட எப்படி பழகுறதுன்னு நிறைய விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் கத்துக்கறாங்க. உங்க மூலங்கள்ல ஒரு கட்டுரை சொல்லுது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எப்படி படிக்கிறதுக்கும் ஒழுக்கத்துக்கும் உதவுதுன்னு. அதே சமயம் சில சமயம் தப்பான சகவாசத்தால கவனம் சிதறலாம், இல்ல ஸ்கூல்ல விட்டு நிக்கிற நிலைமை கூட வரலாம்னு சொல்லுது. ஆமா, அது ரெண்டு பக்கமும் இருக்கு. அதனாலதான் எல்லா மாணவர்களும் ஏற்றுக்கப்படுறாங்க, மதிக்கப்படுறாங்கன்னு உணர்ற மாதிரி பாத்துக்க வேண்டியது டீச்சர்ஸோட பொறுப்பு. குழுவா சேர்ந்து கத்துக்கிறதையும் கோஆபரேட்டிவ் லேர்னிங்கையும் எல்லாரையும் உள்ளடக்கிய வகுப்பறை நடைமுறைகளையும் இன்க்ளூசிவ் பிராக்டிசஸையும் அவங்க ஊக்குவிக்கலாம். உங்க குறிப்புகள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. புரியுது. கடைசியா இந்த பகுதியில இணை செயல்பாடுகள் மற்றும் கூடுதல் செயல்பாடுகள், co-curricular and extracurricular activities, ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், மியூசிக், டிராமா, கிளப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்கிறது குழந்தைங்க தங்களை வெளிப்படுத்திக்கவும் முழுமையா வளரவும் வாய்ப்பு கொடுக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, தன்னம்பிக்கை, டீம் ஒர்க், பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுன்னு பல திறமைகளை இது வளர்க்குது. இது மறைமுகமா படிப்புக்கும் உதவுதுன்னு ஒரு சின்ன ஆய்வு முடிவு உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ்ல இருந்துச்சு. சரிதான். அதனால அறிவு வளர்ச்சிக்கும் உணர்ச்சி வளர்ச்சிக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கும் நேரம் ஒதுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பல காரணிகள் எப்படி கத்துக்கிறத பாதிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டமா ஒவ்வொரு குழந்தையும் எப்படி வித்தியாசமா கத்துக்குதுங்கறத பத்தி பேசுவோம். அதாவது கற்றல் பாணிகள், லேர்னிங் ஸ்டைல்ஸ், இல்லையா? ஆமா, இதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி. ஒவ்வொருத்தரும் தகவலை உள்வாங்கறதும் மனசுல வெச்சுக்கிறதும் வேற வேற மாதிரி இருக்கும். இத புரிஞ்சுக்கிட்டா டீச்சர்ஸ் பல வழிகள்ல பாடத்தை பரீட்சைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா பசங்க சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க, தேவையில்லாம கவலைப்படுவாங்க, சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆர்வம் போயிடும்னு. அப்போ பாடத்திட்டத்தை முடிக்கணுங்கிற அந்த பிரஷருக்கும் பசங்களை ஈடுபாட்டோட வச்சுக்கிறதுக்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வருது? அது ஒரு பெரிய கேள்விதான் டீச்சர்ஸ்க்கு. ஆமா, அது சவாலான விஷயம்தான். ஸ்கூல் நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவம், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப், இத பத்தி உங்க குறிப்புகள் பேசுது. பள்ளியோட அந்த கல்வி சூழலை உருவாக்குறதுல பிரின்சிபல் நிர்வாகிகளுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து வழிகாட்டி அவங்க திறமையை வளர்த்துக்க வாய்ப்பு கொடுத்தா டீச்சிங் தரம் நல்லா இருக்கும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஆமா, நிச்சயமா ஒரு சப்போர்ட்டிவான லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். அப்புறம் நேரத்தை சரியா பயன்படுத்துறது, வளங்களை சரியா நிர்வகிக்கிறது, மாணவர் நல திட்டங்கள், இதெல்லாம் நல்லபடியா நடந்தா ஸ்கூல் சுமூகமா இயங்கும். தெளிவான குறிக்கோள், நல்ல கம்யூனிகேஷன், டீமுக்குள்ள நல்ல ஒத்துழைப்பு, இதெல்லாம் இருந்தா பசங்களும் நல்லா கத்துக்குவாங்க.
இதுக்கு ஸ்கூல் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். சரி, அப்புறம் சக மாணவர்களோட தாக்கம், பியர் இன்ஃப்ளூயன்ஸ், இதுவும் முக்கியமா? ரொம்ப முக்கியம். ஸ்கூல் சூழல்ல கூட படிக்கிற பசங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. குழந்தைங்க ஒத்துழைப்பு, போட்டி, ஷேரிங், மத்தவங்களோட எப்படி பழகுறதுன்னு நிறைய விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் கத்துக்கறாங்க. உங்க மூலங்கள்ல ஒரு கட்டுரை சொல்லுது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எப்படி படிக்கிறதுக்கும் ஒழுக்கத்துக்கும் உதவுதுன்னு. அதே சமயம் சில சமயம் தப்பான சகவாசத்தால கவனம் சிதறலாம், இல்ல ஸ்கூல்ல விட்டு நிக்கிற நிலைமை கூட வரலாம்னு சொல்லுது. ஆமா, அது ரெண்டு பக்கமும் இருக்கு. அதனாலதான் எல்லா மாணவர்களும் ஏற்றுக்கப்படுறாங்க, மதிக்கப்படுறாங்கன்னு உணர்ற மாதிரி பாத்துக்க வேண்டியது டீச்சர்ஸோட பொறுப்பு. குழுவா சேர்ந்து கத்துக்கிறதையும் கோஆபரேட்டிவ் லேர்னிங்கையும் எல்லாரையும் உள்ளடக்கிய வகுப்பறை நடைமுறைகளையும் இன்க்ளூசிவ் பிராக்டிசஸையும் அவங்க ஊக்குவிக்கலாம். உங்க குறிப்புகள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. புரியுது. கடைசியா இந்த பகுதியில இணை செயல்பாடுகள் மற்றும் கூடுதல் செயல்பாடுகள், கோ-கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், மியூசிக், டிராமா, கிளப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்கிறது குழந்தைங்க தங்களை வெளிப்படுத்திக்கவும் முழுமையா வளரும் வாய்ப்பு கொடுக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, தன்னம்பிக்கை, டீம் ஒர்க், பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுன்னு பல திறமைகளை இது வளர்க்குது. இது மறைமுகமா படிப்புக்கும் உதவுதுன்னு ஒரு சின்ன ஆய்வு முடிவு உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ்ல இருந்துச்சு. சரிதான். அதனால அறிவு வளர்ச்சிக்கும் உணர்ச்சி வளர்ச்சிக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கும் நேரம் ஒதுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பல காரணிகள் எப்படி கத்துக்கிறத பாதிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டமா ஒவ்வொரு குழந்தையும் எப்படி வித்தியாசமா கத்துக்குதுங்கறத பத்தி பேசுவோம். அதாவது கற்றல் பாணிகள், லேர்னிங் ஸ்டைல்ஸ், இல்லையா? ஆமா, இதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி. ஒவ்வொருத்தரும் தகவலை உள்வாங்கறதும் மனசுல வெச்சுக்கிறதும் வேற வேற மாதிரி இருக்கும். இத புரிஞ்சுக்கிட்டா டீச்சர்ஸ் பல வழிகள்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும், எல்லா பசங்களும் நல்லா கத்துக்கவும் முடியும். இந்த தனிப்பட்ட கற்றல் விருப்பங்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. பொதுவா சில முக்கிய கற்றல் பாணிகள் இருக்கு. முதல்ல காட்சி வழி கற்போர், விஷுவல் லேர்னர்ஸ். இவங்க பார்த்து புரிஞ்சுக்கிறவங்க. படங்கள், வரைபடங்கள், சார்ட்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கொடுத்த மூலங்கள்ல ஒண்ணு சொல்லுது, இந்த மாதிரி பசங்களுக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸ், சுவத்துல ஒட்டுற போஸ்டர்ஸ், டிஜிட்டல் ஸ்லைட்ஸ் இதெல்லாம் எப்படி தகவலை ஞாபகம் வச்சுக்க உதவுதுன்னு. உதாரணமா நீரோட சுழற்சியை பத்தி சொல்லிக் கொடுக்கும் போது ஆவியாதல், சுருங்குதல், மழை பெய்யுறது இதையெல்லாம் காட்டுற படங்கள், அனிமேஷன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓஹோ, விஷுவல்ஸ் முக்கியம் அவங்களுக்கு. ஆமா. ரெண்டாவது செவி வழி கற்போர், ஆடிட்டரி லேர்னர்ஸ். இவங்க கேட்டு பேசி புரிஞ்சுக்கிறவங்க. கதை சொல்றது, விவாதம் பண்றது, ரிதம் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். உங்க மூலங்கள்ல டீச்சர்ஸ் எப்படி பாடல்கள், வாய் விட்டு படிக்கிறது, குழுவா வாசிக்கிறது மூலமா இவங்கள பாடத்துல ஈடுபடுத்தலாம்னு சில ஐடியாஸ் இருக்கு. கதை சொல்றது, சத்தமா வாசிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள்னு சொல்லலாம். சரி. மூணாவது செயல் வழி கற்போர், கினெஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். இவங்க செஞ்சு பார்த்து அசைஞ்சு கத்துக்கிறவங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் சொல்றோமே அதுதான். செய்முறை ஆக்டிவிட்டீஸ், சோதனைகள், உடம்பை யூஸ் பண்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். உதாரணமா ரோல் பிளே பண்றது, களிமண்ல உருவம் செய்யறது, இல்ல கணக்குக்கு பொருட்களை வச்சு எண்ணுறது. ஓ, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ். ஆமா, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்க கத்துக்கிறத மேம்படுத்தும். உங்க சோர்ஸ்ல ஒண்ணு சொல்லுது, சின்ன பசங்களுக்கு பொருட்களை எண்ணுறது, உருவங்களை அடுக்கிறது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமான கணக்கு கான்செப்ட கூட ஈஸியா புரிய வைக்கும்னு. இன்ட்ரஸ்டிங். அடுத்து நாலாவது படித்தல் எழுதுதல் வழி கற்போர், ரீடிங் ரைட்டிங் லேர்னர்ஸ். இவங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். புத்தகம் படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, படிச்சதை சுருக்கமா எழுதுறது மூலமா இவங்க நல்லா கத்துக்குவாங்க. உங்க குறிப்புகள்ல இவங்களுக்கு எழுதப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒர்க் ஷீட்ஸ், நோட்ஸ் இருக்கிறது எப்படி ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கு. சரி. அப்போ இந்த 4 வகை இல்லாம வேற இருக்கா? இருக்கு. அதாவது பல பாணிகளை கையாளுவோர்னு மல்டி மாடல் லேர்னர்ஸ் ஒரு வகை இருக்கு. நிறைய குழந்தைங்க இந்த எல்லா ஸ்டைலையும் கலந்து பயன்படுத்துவாங்க. ஒரே ஒரு ஸ்டைல் தான் பிடிக்கும்னு இல்லாம. அதனால டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது பார்த்து கத்துக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி விஷுவல்ஸ், கேட்டு கத்துக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆடியோ, செஞ்சு கத்துக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னு எல்லாத்தையும் கலந்து கொடுக்கிறது நல்லது. அப்பதான் எல்லா குழந்தைங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். அப்போ டீச்சர்ஸ் எல்லா விதமான கற்கும் பாணிகளுக்கும் ஏத்த மாதிரி பாடத்தை வடிவமைக்கணும்ங்கறத புரிஞ்சுக்கணும், இல்லையா? நீங்க கொடுத்த ஒரு மெட்டீரியல்ல ஒரு அருமையான உதாரணம் இருந்துச்சு. ஒரு கவிதையை சொல்லிக் கொடுக்கும்போது விஷுவல் லேர்னர்ஸ் அது சம்பந்தமா படம் வரையலாம், ஆடிட்டரி லேர்னர்ஸ் அதை ராகத்தோட பாடலாம் இல்ல கேட்கலாம், கைனெஸ்தெட்டிக் லேர்னர்ஸ் அந்த வரிகளை நடிச்சு காட்டலாம். இது கேட்கவே நல்லா இருக்கு. ஆமா,
அப்படி செய்யும் போது எல்லாரும் கத்துப்பாங்க. இப்படி எல்லாரையும் உள்ளடக்கிய கற்பித்தல் முறைகள் எந்த குழந்தையும் பின்தங்கிடாம பார்த்துக்கும். இத பத்தி பேசும்போது ஹார்வர்ட் கார்னரோட பன்முக நுண்ணறிவு கோட்பாடு மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் ஞாபகத்துக்கு வருது. மொழி, தர்க்கம், இடம், இசை, உடல் இயக்கம்னு பல திறமைகள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கற்பித்தல் அதை வளர்க்கவும் உதவுது போல. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப சரி. அது எல்லா திறமைகளையும் வளர்க்க உதவும். இப்போ நாம பார்த்த விஷயங்களை இணைச்சு பார்ப்போமா? அதாவது பள்ளிக்கூட காரணிகளும் கற்றல் பாணிகளும் எப்படி ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்குன்னு. உங்க உலகத்துல ஒரு ஆய்வு சுட்டி காட்டுற மாதிரி ஒரு ஸ்கூல்ல சூப்பரா பில்டிங் வசதி எல்லாம் இருக்கலாம். ஆனா அங்க சொல்லி கொடுக்கிற முறை சரியில்லைன்னா, இல்ல குழந்தைங்களோட கற்றல் வித்தியாசத்தை கண்டுக்கலைன்னா அவங்களோட படிப்பு முன்னேற்றம் தடைபடலாம். அதே சமயம் இன்னொரு கேஸ் ஸ்டடியில நீங்க பார்த்த மாதிரி ரொம்ப குறைவான வசதிகள் இருக்கிற இடத்துல கூட ஒரு விழிப்புணர்வான டீச்சர் புதுமையான குழந்தைகளை மையமா வச்ச அணுகுமுறைகள் மூலமா நல்ல ரிசல்ட் காட்ட முடியும். பெரிய சித்திரமா பார்த்தா அந்த சூழலுக்கும் தனிப்பட்ட குழந்தைக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒருங்கிணைந்த சக்தி எவ்வளவு முக்கியம்னு தெரியுது இல்லையா? ஆமா, புரியுது. அப்போ ஒரு நல்ல பயனுள்ள பள்ளிக்கூடத்தை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு வளர்க்கிற சூழல் இருக்கணும், டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சமமா ஆதரவு கிடைக்கணும், ஒவ்வொருத்தரோட கற்கும் முறையும் மதிக்கணும், பாட புத்தகத்தை தாண்டி தேடலை ஊக்குவிக்கணும். ஆமா, இதோட நோக்கம் பசங்க சந்தோஷமா கத்துக்கணும், கல்வியில சிறந்து விளங்கணும். அப்படிதானே? இது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தையோட படிப்பு, உணர்ச்சி வளர்ச்சி, இதுலெல்லாம் பள்ளிக்கூடம் தான் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற வெளிப்புற சூழல். பாசிட்டிவான ஸ்கூல் சூழல், அர்ப்பணிப்பான டீச்சர்ஸ், சரியான பாடத்திட்டம், நல்ல நண்பர்கள், இதெல்லாம் கத்துக்கிறத அர்த்தமுள்ளதாக்குது. அதே நேரத்துல பசங்களோட கற்றல் பாணியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அறிவு கொடுக்கிறது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்படி பள்ளிக்கூடங்கள் கத்துக்கிறதுலயும் கற்பிக்கிறதுலயும் இருக்கிற பன்முகத்தன்மையை மதிக்கும் போது ஒவ்வொரு குழந்தையும் வெற்றி பெறும். உங்க மூலங்கள் திரும்ப திரும்ப இதைத்தான் வலியுறுத்துது. உங்க மூலங்கள்ல இருந்து ஒரு இறுதி சிந்தனை அதையும் சொல்லிடலாம். இந்த காரணிகளையும் கற்றல் பாணிகளையும் இணைச்சு ஒவ்வொரு குழந்தையும் நம்பிக்கையோட, ஆர்வத்தோட தன்னால முடியும்னு உணர்ற ஒரு வகுப்பறையை உருவாக்குறது டீச்சரோட பொறுப்பு. கல்விங்கிறது வெறும் பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, அது ஒரு குழந்தையோட முழுமையான வளர்ச்சியை நோக்கி ஒரு பயணம். இதெல்லாம் கேட்கும் போது உங்க சொந்த கற்றல் அனுபவம் பத்தியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களோட படிப்பு பத்தியோ யோசிக்க தோணுதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கு நாம முக்கியமா என்னென்ன பேசணும்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? பள்ளிக்கூடத்தோட முக்கிய காரணிகள், அதாவது பௌதீக சூழல், அங்க இருக்கிற மனநிலை, டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவு, பாடத்திட்டம், கூட படிக்கிற பசங்க, அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் வித்தியாசமான கற்றல் பாணிகள், காட்சி வழி, செவி வழி, செயல் வழி, படிச்சு எழுதி கத்துக்கிறது. ஆமா, இதெல்லாம் சேர்ந்து சரியா அமைஞ்சாதான் பசங்க நல்லா சந்தோஷமா கத்துக்க முடியும். பள்ளிக்கூட சூழலும் சொல்லிக் கொடுக்கிற முறையும் பசங்களோட தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் போதுதான் உண்மையான கற்றல் நடக்குதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி விட்டுட்டு போறோம், கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு. இந்த பள்ளிக்கூட காரணிகளையும் கற்றல் பாணிகளையும் பத்தி யோசிக்கும் போது உங்க சொந்த படிப்பு அனுபவத்திலயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களோட கற்றலையோ எந்த காரணி அல்லது பாணி ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் சிறப்பா பள்ளிக்கூடங்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் எப்படி இன்னும் நல்லா ஒருங்கிணைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.